When you begin, it's always hard to start. It's common that you have high expectations. At first you lose when learning trading art. But don't give up, just try to have some patience. Of course you think that game will be so easy. Such business is as cruel as the rest. Don't let your wins just make your head be dizzy. If stay and trade, result will be the best. I know that every scene. Good evening friends. நம்ம இந்த வாரத்துக்கு நான் டெக்னிக்கல் ப்ரிவ்யூ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் ஓவர்வியூ ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபண்டமெண்டல் பொறுத்தவரையிலும் கடந்த வாரம் நம்ம வந்து ரொம்ப மேஜராக இருந்தது சொல்லியிருந்தது யூஎஸோடைய என்எஃப்பி டேட்டா சொல்லியிருந்தோம். அதில் அந்த பிரெக்சிட் இஷ்யூஸ் சொல்லியிருந்தோம். ஸோ பிரெக்சிட் இஷ்யூஸ் வந்து ஸ்டில் அது வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இது ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்போதும் ப்ரீவியஸ் நம்ம பாஸ்ட் வீக் சொல்லிக்கிட்டு இருக்கிறத போல் சேம் அதே ஸ்டேட்டஸில் தான் போய்கிட்டு இருக்கு. என்எஃப்பியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருந்த டேட்டா லாஸ்ட் வெள்ளிக்கிழமை இருந்தது யூஎஸுக்கு. என்னென்ன டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜ் ஏர்னிங் இன்டெக்ஸ் ஆக்சுவலாக அது ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. அதுக்கு அடுத்ததாக எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா என்எஃப்பி ஓரளவுக்கு வந்து பார்த்தா எதிர்பார்த்த அளவுக்கு இருந்து பட் ஆவரேஜோட கம்மியாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து சேம் அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண அதே ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்தா மெயின்டைனாக இருந்தது. ஸோ அந்த டேட்டா பொறுத்தவரை ஓவராலாக பார்க்கும்போது ஆவரேஜ் ஏர்னிங் இன்டெக்ஸ் ரொம்ப அப்நார்மலாக டவுன் ஆகிருக்கு. ஸோ அது ஒரு நெகட்டிவ் டேட்டாவே நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். பட் ஃப்ரைடே பொறுத்தவரையில் அந்தளவுக்கு மார்க்கெட்டில் மூவ் ஆகலை. அதோட இம்பேக்ட் இந்த வாரம் மண்டேலேருந்து மேபி இருக்கிறது பாசிபிள் இருக்குது. அதே போல் கடந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் டெக்னிக்கலாகவும் சரி மார்க்கெட் மூவ்மெண்ட்டும் சரி ரொம்ப 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 ஆல்மோஸ்ட் சொல்லப்போனால் நியூட்ரலாக தான் எல்லா மார்க்கெட்டுமே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருந்தது. எக்ஸப்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் பொறுத்தவரை க்ரூட் ஆயில் தவிர மீதி ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கிரிப்ட்டுமே உங்களுக்கு நியூட்ரலாக தான் வீக் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, இந்த வாரம் நம்ம ஃபண்டமெண்டல் ஓவர்வியூ நம்ம பார்க்கும் பொழுது இந்த வாரம் மேஜரான ஒரு டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே இல்லை. ரொம்ப ஒரு அப்நார்மலான ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் டேட்டாஸ் எதுவுமே இல்லை. ஆஸ் யூஸ்வல் தான் ஆக்சுவலாக. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டேட்டா யூரோப்போட இன்ட்ரெஸ்ட் ரேட் டேட்டா மட்டும் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த டேட்டாவும் இல்லை. ஸோ அவங்களுடைய ஃபோர்காஸ்ட்டை பொறுத்து மார்க்கெட் அது எப்படி இம்பேக்ட் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மற்றபடி வந்து ஃபண்டமெண்டல் டேட்டாஸ் ஒரு மேஜராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான டேட்டாஸ் ரொம்ப ஹையராக எதுவுமே இல்லை. ஸோ நம்ம டெக்னிக்கல் ப்ரிவ்யூ பார்க்க போகலாம். டெக்னிக்கல் ப்ரிவ்யூ EURUSD பொறுத்தவரை நம்ம முன்னாடி சொன்னது போல் தான் கடந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு நியூட்ரலாக தான் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ டெக்னிக்கல் ஸ்டில் சேம் அதே ஸ்டேஜ் தான் உங்களுக்கு. இந்த ஒரு லோ நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தாராளமாக பை பண்ணுங்கள். பை பண்ணிங்கன்னா உங்களோட இனிஷியல் டார்கெட் 1.1370. ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டான ஒரு பை ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டினியூவாக மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டில் போகுங்கிறதுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். பட் இப்போ ரொம்ப ஓவர் சோல்டு அப்படிங்கிறனால ஈவன் நீங்கள் லோவிலே கூட நீங்கள் வந்து ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் இல்லைனாலும் பை பண்ணலாம். பை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப டைட் லெவல் தான் ப்ரீவியஸ் லோ. ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனது, இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆனது அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுடைய டார்கெட் அல்ல ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 1.1505 வரல மார்க்கெட் உங்களுக்கு கண்டினியூவாக பாசிபிள் இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது GBPUSD. ஸோ GBPUSD பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி சொல்லிகிட்டு இருக்கதான் லோ வரும்போதெல்லாம் பை பண்ண சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு 3 days உங்களுக்கு நல்லா பை ஆனது. அதுக்கு அடுத்து ஒரு 2 days உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டவுன் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு எண்ட் ஆஃப் த வீக் உங்களுக்கு நியூட்ரலாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, இந்த வாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எப்போதும் சொல்லிகிட்டு இருக்கிறது தான் லோ வரும்போதெல்லாம் பை பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் GBP பேர்ஸை பவுண்டு பேர்ஸை வந்து பார்த்திங்கனாக்கா கம்மியான வால்யூம் சூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ GBPUSD பொறுத்தவரைக்கும் லோ வரும்போதெல்லாம் பை பண்ணலாம். ஈவன் நீங்கள் இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸ்லேருந்தே நீங்கள் பை பண்ண முடியும். பை பண்ணிங்கன்னா இந்த சப்போர்ட் ஜோனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களோட இனிஷியல் டார்கெட் அப்படிங்கும்போது ரீசெண்டாக உங்களோட இனிஷியல் டார்கெட்டாக இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது AUDUSD. ஸோ AUDUSD நம்ம அதே மாதிரி லாஸ்ட் வீக் பொறுத்தவரைக்கும் ஃபுல்லாக பை பண்ண சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு பை ஆனது. லாஸ்ட் வீக் ஒரு ஸ்டார்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பக்கமாக பை ஆனது. அதுக்கு அடுத்ததாக நம்ம எப்பொழுதும் முன்னாடி சொல்லிட்டு இருக்கிறது போல் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் தான் ஸ்டில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் பிரேக் ஆனால் மட்டுமே அதுக்கப்புறம் அப் ட்ரெண்டோடைய கன்ஃபர்மேஷன். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சிலே தான் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு.
மேக்ஸிமம் இந்த வீக் அந்த ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டில் பிரேக் ஆகாதான பாசிபிள் இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியா யூஎஸ்டி பொறுத்தவரை தாராளமாக பை பண்ணுங்கள். பை பண்ணிங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இந்த ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிக்கிங்க. ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணினீங்கன்னா உங்களுடைய அடுத்த டார்கெட் 0.7204 உங்களோட இனிஷியல் டார்கெட். அதுக்கு அடுத்த டார்கெட் நம்ம எப்போதும் சொல்லிட்டு இருக்கிறது போல் 0.7386. ஸோ இந்த டார்கெட்லாம் நோக்கி மார்க்கெட் ட்ராவல் ஆகிறதுக்கான பாசிபிள் நிறைய இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நியூசிலாந்து யூஎஸ்டி. ஸோ நியூசிலாந்து யூஎஸ்டி பொறுத்தவரையிலும் நம்ம லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஒரு சப்போர்ட் ஜோனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஒருவேளை பிரேக் அவுட் ஆனால் செல் ஆகும் அல்லது மார்க்கெட் உங்களை அப் ட்ரெண்டில் கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ நியூசிலாந்து யூஎஸ்டி பொறுத்தவரையிலும் லாஸ்ட் வீக் என்ன நடந்துருச்சு அப்படின்னீங்கன்னா இந்த ஒரு அப் ட்ரெண்டோடைய சப்போர்ட் ஜோன் மார்க்கெட் பிரேக் ஆகிருச்சு. சரி, இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பார்த்தா மூவிங் ஆவரேஜ் பொறுத்தவரையிலும் இப்போ ஒரு சப்போர்ட் ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த ப்ரைஸ் இதை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் 0.6832 வந்தால் செல் பண்ணலாம். ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வரும்போது செல் பண்ணுங்கள். செல் பண்ணிங்கன்னா உங்களோட இனிஷியல் டார்கெட் 0.6670, அது அடுத்த டார்கெட் 0.6500. ஸோ நியூசிலாந்து யூஎஸ்டி பொறுத்தவரை கரண்டில் எதுவும் பண்ண வேண்டாம். இந்த ப்ரைஸ் ஜோன் வரும்போது செல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது USDJPY. ஸோ USDJPY பொறுத்தவரையிலும் நம்ம லாஸ்ட் வீக் வந்து செல் பண்ண சொல்லியிருந்தோம். பட் லாஸ்ட் வீக்கும் என்ன நடந்திருக்குன்னா அப்படி உங்களுக்கு ஷார்ப்பாகவே கண்டினியூ உங்களுக்கு அப்பா இருக்குது. மேபி இந்த வீக் உங்களுக்கு செல்லாக வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். செல் பண்ணிங்கனாலும் நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருக்கிறது போல் ரீசன்ட் ஹையை மட்டும் நீங்கள் ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணி செல் பண்ணுங்கள். ஸோ ஸ்டாப் லாஸ் எல்லாம் பண்ணிட வேண்டாம். ரீசன்ட் ஹை ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிட்டு செல் பண்ணுங்கள். செல் பண்ணிங்கன்னா உங்களோட இனிஷியல் டார்கெட் 110.40, அடுத்த டார்கெட் 108.48. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது USD CAD. USD CADும் அதே மாதிரி தான் நம்ம வந்து செல் பண்ண சொல்லிட்டு இருப்போம். செல் பண்ணிங்கன்னா இந்த ரீசன்ட் ஹை 1.3403 கூடிய அந்த ஒரு ப்ரைஸ் ஜோன் வந்து பார்த்தா ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிட்டு செல் பண்ண சொல்லியிருப்போம். ஸோ செல் பண்ணுங்கள். செல் பண்ணிங்கன்னா உங்களோட இனிஷியல் டார்கெட் 1.3133, நெக்ஸ்ட் டார்கெட் 1.3000. ஸோ USD CADும் நீங்கள் செல் பண்ணலாம், அல்லது ஆல்ரெடி செல் பண்ணியிருந்தாலும் ஹோல்டு பண்ணுங்கள். ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்டாப் லாஸ் ரேஞ்சஸில் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணும். ஸோ லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு மூமெண்ட் ஹையராக இருந்த ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் வந்து க்ரூட் ஆயில் மட்டும்தான். ஸோ நம்ம லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தோம் இந்த ப்ரைஸ் ஜோன் வந்துச்சு அப்படின்னீங்கன்னா பை பண்ண சொல்லியிருப்போம். அல்லது இந்த ரெசிஸ்டன்ஸ் உங்களை மார்க்கெட்டில் பிரேக் ஆனிச்சு அப்படின்னீங்கனாலும் பை பண்ண சொல்லியிருப்போம். ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா 60லேருந்து $63 ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு $3 ஒரு 1 வீக்லேயே உங்களுக்கு நல்ல மூமெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு இருக்கிறது போல தான் இதோடைய டார்கெட் 66.60 கூடிய ப்ரைஸ் ரேஞ்சை நோக்கி தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அது நம்ம ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடியிருந்து சொல்லிகிட்டு இருக்கிறது தான். ஸோ நம்மளுடைய டார்கெட் நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது. க்ரூட் ஆயில் பொறுத்தவரையிலும் லோவர் மேலாம் பை பண்ணுங்கள், முடிஞ்ச வரலும் செல் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கோல்டு. கோல்டு பொறுத்தவரையிலும் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ரேஞ்சஸ்லேருந்து செல் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் ஆக்சுவலாக நீங்கள் இங்கேருந்தே செல் பண்ணியிருப்பீங்க. செல் பண்ணிங்கன்னா உங்களோட இனிஷியல் டார்கெட் ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிருச்சு. நம்மளுடைய அடுத்த டார்கெட் 1238, அதுக்கு அடுத்த டார்கெட் 1808. ஸோ இந்த ப்ரைஸ் டார்கெட்டை நோக்கி தான் மார்க்கெட் உங்களுக்கு ட்ராவல் ஆகும். ஸோ க்ரூட் ஆயில் பொறுத்தவரையிலும் ஹை வரும்போதெல்லாம் செல் பண்ண ட்ரை பண்ணுங்கள், பை பண்ண வேண்டாம். ஸோ செல் பண்ணிங்கன்னா ரீசன்ட் ஹையை வந்து ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சில்வர். ஸோ சில்வரும் அதே தான், லாஸ்ட் வீக்கும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு நியூட்ரலாகவே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுவும் நம்ம முன்னாடி சொல்லிகிட்டு இருக்கிறது போல தான். செல் பண்ணுங்கள். செல் பண்ணிங்கனாக்கு ரீசன்ட் ஹையை ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணுங்கள். இதோடைய டார்கெட் அப்படின்னு பார்க்கும்பொழுது $14 அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் டார்கெட் நோக்கி தான் மார்க்கெட் உங்களுக்கு ட்ராவல் ஆகும். ஸோ சில்வர், கோல்டு அண்ட் சில்வர் பொறுத்தவரையிலும் ஹை வரும்போதெல்லாம் செல் பண்ணுங்கள். செல் பண்ணிங்கன்னா ரீசன்ட் ஹையை ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அதோடைய டார்கெட் நம்ம சொல்லியிருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு சில பார்ஷியல் பேருக்கான டெக்னிக்கல் ப்ரிவியூ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களை அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அல்ல வேறு ஏதாவது சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, நீங்கள் எங்களுக்கு எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.